அல்லேலூயா. யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்க உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆமேன். கைகளை தட்டி தேவன் நாமத்தை மேம்படுத்துவோமா எல்லாரும். கர்த்தர் நல்லவர். மேலே சேர்ஸில் இடம் இருக்குது, மேலே உட்காரணுன்றவங்க தயவுசெய்து மேலே உட்காந்துக்கோங்க. முடியல, ரொம்ப நேரம் முடியலனாக்கா நீங்கள் கீழே உட்காரலாம். இப்பொழுதும் இந்த 95வது சங்கீதத்தில் ஒரு சில வசனங்கள் நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 95:8. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும், வனாந்திரத்திலே கோபமூட்டின போதும், சோதனை நாளிலும் நடந்தது போல, சோதனையின் நாளிலும் நடந்தது போல, உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். உங்களுடைய இருதயத்தை என்ன செய்யக்கூடாதான்? கடினப்படுத்தாதேயுங்கள். கடினப்படுத்தாதீங்கள். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பிரதர் இருந்தா பிரதர்னு சொல்லுங்க, சிஸ்டர் இருந்தா சிஸ்டர்னு சொல்லுங்க. கடினப்படுத்தாதீங்க. கடினப்படுத்தாதீங்க சொன்னீங்களா? ஆமென். ஏன்னா இன்றைக்கு தேவன் சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இது நம்முடைய சபைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லை, தனிப்பட்ட நபருக்கு தேவையில்லாத விஷயம் இல்லை. பாஸ்டர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் கேளுங்க. சிஸ்டர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் கேளுங்க. பிரதர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் கேளுங்க அப்படின்னு பக்கத்தில் பார்த்து சொல்லி நீங்கள் கேட்காம இருக்காதீங்க. கர்த்தர் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடத்துலையும் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு ஆமேன் வரலையே. அவர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவர் நினைத்திருக்கிறார், உங்கள் ஒவ்வொருத்தரையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை அறிந்து புரிந்து வைத்திருக்கிறபடினாலே அவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு பழக்கம் இல்லாத இடத்துல நான் பேசுகிறது இல்லை, எனக்கு தெரியாத இடத்துல நான் பேசுகிறது இல்லை, எனக்கு புதிதாய் இருக்கிற இடத்துல நான் உரிமை எடுத்துக்கொண்டு பேசுவது இல்லை. என் ஆண்டவராகிய கர்த்தர் அவருக்கு பழக்கம் இல்லாத இடத்துல அவர் பேச மாட்டார், அவருக்கு பிடிக்காத இடத்துல அவர் பேச மாட்டார். அவருக்கு யாரை பிடிக்குமோ, அவருக்கு யார் அவசியமோ, அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்கள் இடத்தில் மட்டும் பேசுகிறவர் என் ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருக்கு அவசியமானவர்கள், பிடித்தவர்கள், அவருக்கு மிக 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 முக்கியமானவர்கள். ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய வாழ்க்கையை சாட்சியாய் வாழக்கூடியவர்கள். அநேகருக்கு இந்த சத்தியங்கள் விளங்குகிறதே கிடையாது. நமக்கு ஏன் இந்த சத்தியம் கொடுக்கப்படுதுன்னா நம்மை அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 95:8 இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாகில், வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும், நீங்கள் கேட்டால் எதிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது வனாந்திரத்திலே தேவனை கோபப்படுத்தினவர்களையும், சோதனை நாளிலும் நடந்தது போல, சோதனை நாளிலே தேவனுக்கு விரோதமாய் செய்யப்பட்டவர்களிடமிருந்தும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். உங்களுடைய இருதயம் கடினப்படுமானால், உங்களுடைய இருதயம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போகுமானால், நீங்கள் ஒருவேளை தேவனுடைய சத்தத்தை துச்சமாய் எண்ணுவீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்திரத்திலேயும் சோதனை நாளிலேயும் என்ன நடந்ததோ அது உங்களுக்கு நேரும். புரியுதா? புரியுறவங்க மட்டும் சொல்லுங்க அல்லேலூயா. 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 கையை தூக்கி, நல்லா ரெண்டு கையை தூக்கி, ரெண்டு கையை சொன்ன, ரெண்டு கையை தூக்கி அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஏன்னா என் கையில் ஒன்றும் இல்லை. ஆமே, கைகளை இறக்குவோம். அவர் பேசி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். தேவனுக்கு பயப்படுறதுன்னா என்னங்க?
தேவனுக்கு பயப்படுறதுனா என்ன? இப்போ என்னைய கேட்டால் உனக்கு ஆண்டவர் யாருன்னு கேட்டால் நான் ஒரு பதில் சொல்லுவேன் இல்லையா? அப்படி உங்கள் எல்லார்கிட்ட கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பதில் சொல்லுவீங்க. எல்லாருக்கும் ஒன்று தெரியும், எனக்கு யார் ஆண்டவர், எனக்கு இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் எல்லாம் தெரியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ஏசப்பா வந்து அப்பா மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், ஏசப்பா எனக்கு வந்துட்டு ஒரு அண்ணன் மாதிரி, ஏசப்பா எனக்கு வந்து தெய்வம். வேதம் சொல்லுகிறது, அவர் என்னை உண்டாக்கினவர், என்னை படைத்தவர், என்னை முழுமையாய் அறிந்தவர் அவர்தான். இந்த கையை எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு அவர் ஒரு மைண்டில் வச்சு தான் அந்த கையை உண்டாக்கியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் இந்த ஹெட்ஃபோன் வாங்குவீங்க, பார்த்து ஹெட்ஃபோன் வாங்குகிற பழக்கம் இருக்கா? ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கீங்களா? இன்றைக்கி எல்லாம் ப்ளூடூத் போயிடுச்சுல்ல, ஏர்பாட்ஸ் போயிடுச்சு. ஹெட்ஃபோன் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அந்த ஹெட்ஃபோனில் இங்கே ஒரு மைக் கொடுப்பான், சில ஹெட்ஃபோனில் இங்கே ஒரு மைக் கொடுப்பான். அது ரெண்டுத்துக்கும் காரணம் என்னென்னா, அதுக்கும் இதுக்கும் டிசைன் தான் வித்தியாசம் இல்லை. இந்த காதில் மாட்டி இங்கே அந்த ஹெட்ஃபோன் வந்து கரெக்டாக உட்காரும். அது யாருக்கு சொந்தம்னாக்கா, டிரைவிங்லேயே பேசுகிறாங்க பாருங்கள், அவங்களுக்காக. அவங்களுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. டிசைன் அதை உண்டாக்கும் போது அவனுக்கு ஒரு அசௌகரியம் இருந்திருக்கும் இங்கேருந்து எடுத்து பேசுகிறதுக்கு, அதனால் இங்கே கொண்டு வந்துட்டான். புரியுதா? எத்தனை பேர் புரியுது? ஒரு அசௌகரியம் வரும்போது நாம் என்ன செய்கிறோம், அதை உருவாக்குறோம். உருவாக்குறது ஏதோ வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் வைக்கல, காரணத்தோடு தான் வச்சோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் இங்கே படைச்சிருக்கிறாரு, இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு, இந்த சபையில் உங்களை நாட்டிருக்கிறாருன்னா காரணம் இல்லாமல் வைக்கல. புரிஞ்சவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறாருன்னா, உங்களை படைத்தவர் உங்களை படைத்து இந்த இடத்துல கொண்டு வந்து நாட்டி இந்த திருச்சபையிலே கொண்டு வந்து உங்களை உட்கார வைத்திருக்கிறார் என்று சொன்னா காரணம் இல்லாம இல்லை. ஏதோ கொட்டினாரு, நான் வந்து இங்கே விழுந்துட்டேன், அப்படி இல்லைங்க. சபை நல்லா கவனிக்கட்டும். ஆண்டு உங்களை கொட்டினாரு, நீங்க வந்து ஏதோ உருண்டுகிண்டு அந்த போகாம இந்த போகாம நடுவில் கொண்டு வந்து இங்கே விட்டுட்டேன், வேற வழி இல்லாம வந்துட்டேன். படைத்தவருக்கு தெரியும் நீங்க எங்க நாட்டப்பட வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன சூழ்நிலை வந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும், நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணுமே தவிர, நீங்க நான் இங்க இருக்குது எனக்கு பிடிக்கல, என்னை இங்க கொண்டு வச்சுக்கோங்களேன்னா முடியாது. அல்லேலூயா. அப்படி பண்ண நினைச்சா கனெக்ஷன் என்ன ஆயிடும்? என்ன ஆயிடுங்க? சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, கனெக்ஷன் கட் ஆயிடும். புரியுதா? நீங்க கனெக்ஷனை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல அதுக்குள்ள என்னதான் இருக்குது நான் செஞ்சிடறேன்னு நினைச்சீங்கன்னா கனெக்ஷன் கட் ஆயிடும். நீங்க என்ன பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த பர்பஸ் சால்வே ஆகாது. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனிடத்துல இருக்குமானால் அவன் இந்த இடத்துல நிலைச்சிருப்பான். மற்ற சபைகளை பற்றி பேசலை, மற்ற ஆராதனை கூடங்களை பற்றி நான் பேசலை, மற்ற ஊழியக்காரங்களை பற்றி பேசலை. நம்முடைய சபையில் இங்கே கர்த்தர் நாட்டிருக்கிற உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிற நீங்கள் தேவனுக்கு பயப்படுவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாருக்கு எதிர்த்து நிற்கணும்? யாருக்கு எதிர்த்து நிற்கணும்? சில பேர் பயத்தில் அடிச்சிருவாங்க தெரியுமா? பயம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? அடிச்சிருவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? உங்கள் கூட இருக்கிறவங்க ரொம்ப பயந்துட்டாங்கன்னா பட்டுன்னு அடிச்சிருவாங்க. அது வந்து இங்கே நடக்கக்கூடாது. பயம் என்ன செய்யணும்? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, பணிந்து வாசிங்க. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம் வாருங்கள். நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம் வாருங்கள். ஏன்னா இவர் ரொம்ப 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 பொசசிவான ஒரு காட். நீங்க அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவருக்கு நீங்க முதலிடம் கொடுக்கணும்னு அவர் விரும்புறார். ஒருவேளை நீங்க
அவருடைய இடத்துல எதையாவது அல்லது யாரையாவது ரீப்ளேஸ் வைப்பீங்கன்னு சொன்னால் அவர் அதை ஈஸியாக எடுத்து தூக்கி போட்டுருவார். புரியுறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஈஸியாக அதை எடுத்து அப்படி மாற்றி ஆண்டுடைய சமூகத்தை விட்டு நீங்கள் வேற எங்கேயாவது போனீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு செகண்ட் கூட ஆகாது, அவர் அழகாக எடுத்து தூக்கி போட்டுடுவார். ஆமென். ஆமென். அதை தொடர்ந்து தான் வேதம் சொல்லுகிறது. 6ஆம் வசனத்தை தொடர்ந்து 9ஆம் வசனத்தை வாசிப்போம். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். எத்தனை பேருக்கு ஆண்டவரை பரீட்சை பார்க்க பிடிக்குங்க? எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நான் வந்து பார்ப்பேன் அவர் செய்கிறாரா இல்லையான்னு. என்ன பண்ணுவேன்? முதல்ல எனக்கு ஆண்டவர் செய்யட்டும், அப்புறம் நான் வர்றதும் வராததும் இருக்கட்டும். அல்லேலூயா. புரியுதா? ஆண்டவர் செய்வார், நிச்சயமா செய்வார். அவளுடைய அப்பம் அவருடைய வாயில் இருக்கும் பொழுதே கர்த்தர் அவர்களை என்ன பண்ணாரு? அழிச்சு போட்டார். அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தார், அவளுக்காக எல்லாத்தையும் செய்தார். ஆனா அவங்க கேட்ட விதம் தான் வேற. கேட்கிறதை கொடுக்கிற ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். ஆனா நான் தேவனுக்கு முன்னாடி பயபக்தியா இல்லாம, தேவனுக்கு முன்னாடி நான் திமிரா எல்லா சூழ்நிலையிலையும் அவருக்கு விரோதமாக நான் இருப்பேன். ஆனால் அவர் கொடுப்பார், அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்காது. பெற்றுக்கொள்ள மனுஷன் பூமியில இருக்கவே முடியாது. எத்தனை பேர் புரியுது? அடுத்த வசனத்தை வாசிங்கம்மா. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து 40 வருஷமாய் அவர் அவர் பொறுமையின் தேவனா இருக்கிறார். எத்தனை வருஷம்? 40 வருஷம். 40 வருஷமாய் வாசிமா. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வலிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் அவர்கள் வலிவி போகிற இதயம் உள்ளவர்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று பரம கானானாகிய இளைப்பாறுதலுக்குள்ளாக அவர்கள் வருவது இல்லை என்று சொல்லி என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அவருடைய கோபத்திலே ஆணையிட்டார். தேவ பயம் உள்ள ஒரு சந்ததியை தேவனை உணரும்படியாய் அவர் கோபத்தில் ஆணையிடுவார். நீங்களும் நானும் இன்னைக்கு இதை கேட்குறோம். ஆண்டவருக்கு சோதரம் சொல்லுங்க. ஏன்னா அவர் நமக்கு அறிவுரை கூறும்படியாக பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு முன்னாடி ஒரு சந்ததி இருந்தது. அந்த சந்ததி அவரை சோதித்தது. 40 வருடம் அவருடைய கரத்திலே அது பாதுகாப்பாக இருந்தது. இருப்பினும் இவர்கள் கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க என்று சொல்லி அவர்களை தன்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக சேர்க்க அவர் யோசிக்கவே இல்லை. ஒரே நொடி பொழுதுல அடித்து போட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மை உள்ளவர், அவர் நற்கிரியைகளின் நாயகன். ஆனால் அவர் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நான் அவருக்கு உண்மையாக இல்லாமல் அவரை சோதித்துக்கிட்டே இருப்பேன்னு சொன்னால் ஒரு நாள் வரும், பாஸ்டர் இன்னைக்கெல்லாம் ஒன்றும் நடக்கலை பாஸ்டர், நேற்று கூட ஒன்றும் நடக்கலை பாஸ்டர். நடக்காது. ஏன்னா 40 வருஷம் அவர் பொறுமையாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ரொம்ப பொறுமையாக இருக்கார். ஒரு சந்ததிக்காக அவர் அவ்வளோ பொறுமையாக இருக்கிறாரு. ஒரு கூட்டத்துக்காக அவர் பொறுமையாக இருக்கிறாரு. ஆனால் அவர் பொறுமை ஒரு நாள் என்ன செய்யும்? மாறும். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், அவருக்கு கீழ்ப்படியாமல், அவரை உண்மையாக ஆராதிக்காமல் நாம் இருப்போமானால் தேவ நல்லா கவனிக்கணும். நாம் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களை படித்தும் புரியாமல் போன புத்தி இல்லாதவர்களாய் மாறி போவோம். அப்புறம் எண்டு என்னதான் நடக்கும்? அது நல்லா இருக்காது. அதனால தான் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுது. வாசிங்க 6ஆம் வசனத்தை.
நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். எத்தனை பேர் இன்னைக்கு வந்து நின்று ஆராதிக்க உங்களை முழுசா ஒப்பு கொடுத்து வந்தீங்க? ஆராதனைக்கு வந்தவங்க மட்டும் கை தூக்குங்க, வேற யாரும் கை தூக்காதீங்க. அப்ப நீங்க தேவனுக்கு பயப்படுறீங்களா? தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? நான் தேவனுக்கு பயப்படலையே. நான் எங்க பயப்பட்டேன்? அவர் ஆராதிக்க வரலையே, அவரை சோத்திரம் சொல்ல வரலையே, அவரை பாட வரலையே. ஆனா இன்னைக்கு உங்களை பாராட்டி தான் ஆகணும். யாராவது ரோட்டை பார்த்து வண்டியை பார்த்து வண்டி இன்னைக்கு இருக்கு நிக்குது, சர்ச் இன்னைக்கு லீவுங்கன்னு திரும்பி போகாம தாண்டி வந்துட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். அந்த கதை திறந்துருக்கும். ஒரு நாள் அப்படி நடந்துச்சு. என்னப்பா ஏன்பா வரல? இல்லை பாஸ்டர், ரோட்டில் மண்ணு கொட்டியிருந்தாங்க, சர்ச்சு லீவுன்னு நினச்சோம். புரியுதா? சர்ச்சு லீவா? ஐயா இங்கே பாருங்க, இந்த மனுஷன் செத்தாலும் சரி, இல்லை நான் செத்தாலும் சரி, இங்கே யார் செத்தாலும் சரி, ஆராதனை நடக்கும். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சொல்கிறீங்க? புரியுதா உங்களுக்கு? ஐயா நானே செத்தாலும் சரிங்க, ஆராதனை நடக்கும். ஏன்னா தேவனுடைய சபை, அதை அவர் கட்டுவார், அவர் எழுப்புவார், ஒவ்வொரு நாளும் அவர் தான் நடத்துவார். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிங்க, நான் அவருக்கு பயப்படுகிற பயம் என்னிடத்துல இல்லாமல் போகுமானால் அதற்கு சாட்சியாக வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சோதிக்கப்படக்கூடிய நாட்களிலும் அவர்கள் வனாந்திரத்திலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனை சோதித்தார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவருடைய வாயில அப்பம் போகும் பொழுது அவர்களை தேவன் பட்சித்தார். இன்னைக்கு சபை அதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் பயப்படணும், ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படியணும், ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துக்கு வருவதற்கு ஆயத்தப்படணும். காலையில் எழுந்த உடனே தேவனுடைய சமூகத்தில் உட்காரணும். தேவ சமூகத்துக்கு புறப்படணும்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் முன்னாடி புறப்பட்டு நிற்கணும். அப்பதான் போய் தேடக்கூடாது எதையாச்சும், அப்பதான் போய் என்ன பண்ணக்கூடாது, எதையாவது வாங்கக்கூடாது. போகும்போதே பிள்ளைங்களுக்கு 2 சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு போயிடுவோம், போகும்போதே ஒரு சாக்கெட் வாங்கிட்டு போயிடுவோம். ஐயா தயவுசெய்து வாங்காதீங்க. நீங்கள் தேவனை ஆராதிக்க வரீங்க, தேவ சமூகத்துக்கு வரீங்க. தேவ சமூகத்துக்குள்ள வரும் பொழுது ஆராதனை சொல்லுகிறது எப்படி வரணுமா? நம்மை உண்டாக்கிற கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். ஆமென். என்னை முற்றிலுமாய் அவருக்கு அர்ப்பணித்து வரக்கூடிய ஒரு மனுஷனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நாம் யாரும் இருக்கிற இடங்கள்ல அப்படியே எழுந்து நிற்கலாம். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் அவர் எப்படி ஆஸ்வதிப்பார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவருக்கு பயந்தா நம்ம கோழை இல்லை. இந்த உலகத்துக்கு பயந்தா இந்த உலகம் நம்மை என்ன செய்யும்? அழித்து போடும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மை காப்பாற்றும். ஆமென். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யுங்க? கண்ணியை வர வைக்கும். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிற பொழுது அவர் நம்மை தப்புவித்து பாதுகாத்து எந்த சூழ்நிலையிலையும் நம்மை கைவிடாமல் இருப்பார். ஆமென். நம்முடைய கரங்களில் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். சொல்லி நாம் கர்த்தருக்கு கொடுக்க போகிறோம். உடைய கரங்களை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு போய் விடுகிறார். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அமைக்கை குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மனிதர்கள் என் மடியிலே போடால் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினால் என் தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென்.